ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தகோன் வலசை ஊராட்சி உள்ளிட்ட பிள்ளைமடம் கிராம கடற்கரையில் பாசி வளர்க்க பயன்படுத்தப்படும் மூங்கில் திருடு போய்விட்டதாக மீனவ பெண்கள் புகார் அளித்துள்ளனர். மீனவ பெண்களுக்கு மத்திய மாநில அரசு சார்பிலும் தனியார் அமைப்புகள் சார்பிலும் பாசி மற்றும் பாசி விதைகள் இலவசமாகவும் மானியமாகவும் கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு பெரும் பங்காற்றி வருகிறது. இந்த நிலையில் சாத்தகோன்லசை ஊராட்சி உட்பட பிள்ளைமடம் கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட சுய உதவிக்குழு மீனவ பெண்களுக்கு பாசி மற்றும் பாசி விதைகள் மூங்கில் கம்புகள் வழங்கப்பட்டுள்ளது. கடற்கரை ஓரத்தில் மூங்கில் மரங்களை சதுரமாக கட்டி அதில் வலைகளை பின்னி அதன் மேல் பாசி விதைகளை தூவி உணவு பாசி வளர்த்து வருகின்றனர். பாசி வளர்க்கும் மூங்கில் கம்புகளை உடைத்து பாசிகளை கடலில் வீசிவிட்டு அந்த மூங்கில் கம்புகளை கொண்டு பரண் போட்டு வருவதாக மீனவ பெண்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நாங்கள் சாத்தகமலச பஞ்சாயத்தை சேர்ந்த பிள்ளைமடம் கிராமத்தில் உள்ளவங்க. ஏடி ஆஃபீஸில் இருந்து எங்களை பாசி வளர்க்குறதுக்காக சொன்னாங்க. அது சரின்னு எல்லாம் செஞ்சுட்டு சரி நீங்கள் சொந்த முயற்சி எடுங்கம்மா சொன்னாங்க. பிசிஸ் ஆஃபீஸில் இருந்து எங்களுக்கு எல்லாம் மானியம் கொடுத்து பாசி கொடுத்து வளர்க்க சொல்லி நீங்கள் சுய உதவியாக நல்லபடியாக எங்களுக்கு முன்மொழிவு கொடுங்க. இந்த பிள்ளைமடத்து கிராமத்துலேருந்து ஏடி சாரில் இருந்து ஜிஎம்மா வரைக்கும் எங்களுக்கு பார்வையிட்டு கடல் பார்வையிட்டு இந்த இடத்துல பாசி வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு அவங்க கொடுத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த பாசி நாங்கள் போட்டோம். முதல்ல நாங்கள் ஒரு 20 ராட்டுக்கு போட்டோம். அந்த 20 ராட்டையும் வத்தக்காரங்க மீன் பிடிக்காரவங்க அழிச்சிட்டு போயிட்டாங்க. எதுவுமே நாங்கள் இல்லை. இது வரைக்கும் நாங்கள் போட்ட காசுக்குமோ அவங்க கொடுத்ததுக்குமோ எந்த மானியமும் எங்களுக்கு கிடைக்கல. அதுவரை இப்போ இன்னமேலுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி எக்கார்ந்து கொண்டு ராட்டை கலாண்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் எப்படி இந்த கடலில் தொழில் பண்ணுறது? பொம்பளையெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு நாங்கள் 24 ராட்டு போட்டிருந்தோம். அந்த 24 ராட்டுல ஒரு ராட்டு கூட இல்லாம எங்களை வெட்டி விட்டு மீனா வலையில் இருக்கிறவங்க கொண்டு போய் வெட்டி போட்டுருக்காங்க. நேற்று வர போய் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். கிடைக்கணும்.